ஹாய், வெல்கம் பேக் டு சமையல் வித் லக்ஷ்மி. இன்றைக்கி தக்காளி சட்னி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நல்ல பழுத்த 4 தக்காளியை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வேக விட போகிறோம். தக்காளி வேகிறதுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 to 10 minutes வேக வச்சு எடுப்போம். தக்காளி நல்லா வெந்துட்டு இப்போ நல்லா சூடு ஆறின பிறகு தக்காளியை அரைச்சிட்டு சட்னியை தாளிக்கணும். இப்போ சட்னியை தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி சின்ன சீரகம் இல்லாட்டி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வெடித்த பிறகு பச்சை மிளகாய் கருவேப்பிலை நல்லா வதங்கினோட சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கணும். சின்ன வெங்காயம் வதங்குறதுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் வதங்கின பிறகு அரைச்சி வச்சுருக்க தக்காளியை அதில் ஊற்றிட்டு தனி மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, இப்போ இதை மூடி ஒரு 5 to 10 minutes கொதிக்க விடணும். பாருங்கள், கொதிச்சிட்டு இப்போ கொஞ்சம் உப்பையும் செக் பண்ணிவிட்டு உப்பு காணாட்டி ஆட் பண்ணணும். மல்லி இலை போட்டுட்டு சட்னி இறக்குனா சரி. சுவையான தக்காளி சட்னி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சமையல் வித் லக்ஷ்மி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.